தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமணத் தடை, குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஸ்யந்தி சகலா ரோகா சத்யம் சத்யம் வதாம்யகம். அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாத ராசிபலன்கள். இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்குண்டான ஏப்ரல் மாதத்திற்குண்டான கிரக நிலவரம், மேஷத்தில் குரு புதன் சேர்க்கை மாத ஆரம்பத்தில் இருக்குது. கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய் சனி ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. மீனத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, புதன் ஏப்ரல் 9ஆம் தேதி அன்னைக்கு மேஷ ராசியிலிருந்து வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மீன ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. கும்பராசியிலிருந்து சனி செவ்வாய் சேர்க்கையிலிருந்து பிரிந்து செவ்வாய் மீனராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார். ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு, 10ஆம் தேதி ராத்திரி விடிஞ்சா 11ஆம் தேதி காலை. ஏப்ரல் 11ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன், ஏப்ரல் 11ஆம் தேதி ராத்திரி சுக்கிரன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள், 9ஆம் தேதி அன்னைக்கு புதன் பயிற்சி ஆகிறாரு, 10ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சி, 11ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பயிற்சி, ஏப்ரல் 13ஆம் தேதி ராத்திரி விடிஞ்சா ஏப்ரல் 14 சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது தமிழ் வருட பிறப்பு, குரோதி வருட பிறப்பு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய வரக்கூடிய சுப விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 6ஆம் தேதி சனி பிரதோஷம், சனி மகா பிரதோஷம். ஏப்ரல் 8 அமாவாசை, அதாவது பங்குனி மாத அமாவாசை. ஏப்ரல் 14 தமிழ் வருட பிறப்பு, குரோதி வருட பிறப்பு. ஏப்ரல் 15 சந்தான சப்தமி. ஏப்ரல் 17 ஸ்ரீராம நவமி. ஏப்ரல் 23 சித்ரா பௌர்ணமி, சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள், எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், உங்கள் ராசிக்கு சாதகமாக இருக்கும்னு இப்போ பார்க்க போகிறோம். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். சிம்ம ராசி. அன்பிற்குரிய சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முதல் முற்பகுதியில் முதல் 13 நாட்கள் உங்களுக்கு கணவன் மனைவி உறவிலோ அல்லது கணவனின் மனைவியின் ஆரோக்கிய விஷயத்திலோ மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் உங்கள் 8ஆம் இடத்தில் இருக்கிற சூரியன், ராசிநாதன் சூரியன் 9ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி உச்சபலத்தை அடைவதன் மூலமாகவும் குருவோடு இணைவதன் மூலமாகவும் உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் சிந்தனையில் தெளிவான சிந்தனை ஏற்படும். உங்களுடைய மனோபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் உச்சம் அடைகின்ற காரணத்தினால எதிலும் முதன்மையை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தசமஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சமடைவதன் மூலமாக தொழில் ரீதியான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில பாதகங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாதகாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு கெடுபலனையும் கொடுப்பாரு, நல்லதையும் கொடுப்பாரு. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உத்தியோக ரீதியாக பெரிய மாற்றங்கள் ஏற்படும், வளர்ச்சி ஏற்படும், வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் எதிரிகளாலும் தொல்லைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. இந்த ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான சாதகமான நாட்கள் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1, 2, 3, 5ஆம் தேதி காலை 7 மணி முதல் 7ஆம் தேதி காலை 7 மணி வரை. அதன் பிறகு 9, 10, 11, 12, 13, 14, 15, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28 ஆகிய நாட்கள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். உங்களுக்கு காரிய வெற்றியையும் சந்தோஷத்தையும் தொழில் வளர்ச்சிக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள், மனக்கசப்பை தரக்கூடிய நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, ஏப்ரல் 7ஆம் தேதி காலை 7 மணி 39 நிமிஷத்துலேருந்து
ஏப்ரல் 9ஆம் தேதி காலை 7:32 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் காளி வழிபாடு செய்வது அல்லது பிரத்யங்கராதேவி வழிபாடு செய்வது சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தி எதிரிகளிடமிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு அவள் உங்களுக்கு அரணாக இருப்பாள். அதாவது காளியோ அல்லது பிரத்யங்கராதேவியோ உங்களுக்கு அரணாக இருப்பாள். இந்த ஏப்ரல் மாதத்தில் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்ததிபதி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கார் மாதம் முற்பகுதியில். அதுக்கப்புறமா 9ஆம் தேதி அன்னைக்கு நீச்சஸ்தானத்துக்கு வக்கரகதியில் போகிறாரு. அதனால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும், குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும், குடும்ப வருமானம் அதிகரிக்கும். என்ன சார் நீச்சஸ்தானத்துக்கு போனால் எப்படி சார் அப்படின்னா, அவர் வக்கர கதியில் போகிறார். நீச்சஸ்தானம் ஒரு கெடுபலனை தரும், வக்கர கிரகம் மேலும் ஒரு கெடுபலனை தரும். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸுங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மாதம் புதன் வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குடும்ப சந்தோஷம் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் ஏப்ரல் 10ஆம் தேதியோட பிரச்சனைகள் முடிவடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடம்புல ஏதோ அவருக்கு அசதி இருந்துகிட்டே இருக்கும். அதற்கு காரணம் சனி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால தான். உங்களுக்குமே மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் அந்த சுறுசுறுப்புக்கு காரணம் சூரியன் தான். ஆனால் அவரையும் மந்தத்தன்மை ஆக்கிறது ஏதோ ஒரு நிழல் மாதிரி உங்களை ஒரு மாயை மறைச்சிருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பரிகாரம் என்ன அப்படின்ட்டு பார்த்தேன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. தினமும் காலையிலையும் சாயந்தரம் ஹனுமன் சாலிசா 2 தடவை இல்லை 3 தடவை சொல்லிட்டு வாங்க. 3 தடவை கூட சொல்லலாம், தப்பு கிடையாது ஹனுமன் சாலிசாவை. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ரீராம ஜெயத்தை ஒரு நோட்டில் எழுதிட்டு வாங்க. இல்லாட்டி ராமநாம ஜபம், ராம ஜபம் பண்ணுவது உசிதமான பலன்களை ஏற்படுத்தும். நீங்கள் ராம ஜபம் பண்ணும்பொழுது உங்கள் எதிரில் ஆஞ்சநேயர் உட்காந்துருவார் அரூபமாக. அதனால் அவருடைய திருஷ்டியின் காரணமாக சனி பாதிப்பிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு இது உதவிகரமாக இருக்கும். இந்த சிம்மராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதி நீச்ச பங்கம் ஆகிறார். அதாவது நீச்சமாகி வக்கரகதியில் இருக்கிறதுனால குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் இந்த ராசியில் பிறந்த இளம் தாய்மார்கள், இளம் பெண்களுக்கு தாய்மை அடைவதற்குண்டான யோகம் ஏற்பட்டு குடும்பத்தில் சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சிலருக்கு அந்த தாய்மை அடைவதுங்கிறது மருத்துவ ரீதியாகவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. திருமண பேச்சுவார்த்தைகளை தள்ளி வைப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா தசமஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கார். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதம். உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, இவர்களால் உங்களுக்கு மன உளைச்சல் இருந்ததுன்னா அந்த மன உளைச்சல்லாம் போகக்கூடிய மாதமாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதத்தில் சூரியன் சாதகமாக இருப்பார், குரு சாதகமாக இருப்பார், புதன் உங்களுக்கு எதிர்மறை பலன்களால் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், சனி மாதம் முழுவதும் சங்கடத்தை கொடுப்பார், செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால சற்று வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் வளர்ச்சி, எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல், எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பம், களங்கம் நிவர்த்தியாகுதல் போன்ற விஷயங்கள் நடக்கும். ஸோ இந்த மாதம் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதம். ஆனால் யாரையும் நம்பாதீங்க, இது ஒன்று தான் உங்களுக்கு உண்டான பலன். உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் மட்டுமே காரணமாக இருக்கும். இதனால் குடும்ப நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் ஆஞ்சநேயர் வழிபாடு தினமும் வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷமும் ராமநாமத்தின் மூலமாக கிடைத்திட அந்த ராமநாம மகிமையும் அந்த ராம ஆஞ்சநேயரின் மகிமையும் உங்களுக்கு துணையாக இருக்கும். இந்த ஏப்ரல் மாதத்திற்குண்டான பலாபலன்களை, உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை அறிந்து கொண்டீர்கள். இதன் மூலமாக உங்களுடைய இந்த மாதத்தை ப்ரீ பிளான் பண்ணிக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். இந்த மாதத்தில் சொல்லப்படுகின்ற உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக, உங்களுக்கு உண்டான அந்த உகந்த தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக சங்கடங்கள் இல்லாமல், குறிப்பாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை முதல் ஒரு 10 நாளைக்கு இருக்கும். அந்த 10-11 நாள் மட்டும்
கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி எந்த விதமான கெடுபலன்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் இந்த ஏப்ரல் மாதம் தமிழ் குரோதி வருட பிறப்போடு ஏற்படுகின்ற இந்த மாதமானது உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களை வழங்க வேண்டும். அப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை தர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.